அவரை எதிர்க்க யாரும் இல்லைன்னு சொல்றதை விட ஸ்டாலின் எதிர்க்க யாரும் இல்லை, அதான் உண்மை. ஸ்டாலின் எதிர்த்த எல்லாருமே திமுக விட்டு போன பிறகு திமுக ஸ்டாலின் கட்சி தானே. ஸ்டாலின் லீடர்ஷிப்ல என்ன வீக்னஸ் இருக்கு? ஸ்டாலின் சிங்கிள் பர்சன் பார்ட்டி மாதிரி இருக்கிறாரு. இந்த கால வரனோட விஷயத்தை பார்க்கணும். சீனியர் மோஸ்ட் அமைச்சர்னு பாத்தீங்கன்னா திரு பொன்முடி ஐயா, அவங்களுக்கு கொடுத்த இலாக்கா வந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்த கோவி செழியன் சாருக்கு வந்துட்டு கொடுத்திருக்காங்க அதே இலாக்காவை. இது எவ்வளவு பெரிய வருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? பொன்முடிக்காக வருத்தப்படக்கூடிய ஓநாய்கள் பேரெல்லாம் பார்ப்போம். சொல்லுங்க, அரசியல் இது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா தான். ஏன்னா அரசியல் எனக்கு பங்கு வேணும், துணை முதல்வர் பதவி வேணுங்கிற மாதிரி தொல் திருமாவளவன் வந்து டைரக்டா இல்லாம இன்டைரக்டா அவங்க ஆளுங்களை வச்சு பேசின மாதிரி ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதனாலதான் அவசரமா உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வரா ஆக்குனாங்களா? சீமான் தேவேந்திரர்களுக்காகவும் பறையர்களுக்கும் அனுப்பக்கூடிய ஒரு தலைவராட்டு இருக்காரு. அவங்க 20% மக்கள் இருக்காங்க, அவங்களோட கிறிஸ்தவர்களையும் சேர்த்து. இந்த மக்கள் வந்து சீமான் முன்னாடி திரண்டுட்டா ஒரு பெரிய அரசியல் புரட்சியை மாற்றமே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும். நாம் தமிழர் கட்சி பார்த்து 2026 வந்து ஒரு பெரிய கூட்டணியெல்லாம் வரமாட்டாங்க. கூட்டணியெல்லாம் சீமானுக்கு எடுபடாது. அவர் 214 ஹீரோவா நிற்கிறது தான் மக்கள் அவரை ஏத்துக்குவாங்க. கூட்டணி போனாலே அவர் விலை போயிட்டாருன்றான். இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் பல நிரூபிக்காத ஒரு கட்சி, அது 4% மேல எடுக்காது. தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா வந்திருக்காரு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். அவங்க கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் மற்றும் சமூகம் குறித்த மாற்றங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். சார், இப்ப நான் நேரடியாவே உங்கள்கிட்ட கொஸ்டின் வந்துடுறேன் சார். திராவிட ஆட்சியில பாத்தீங்கன்னா திமுகல வந்துட்டு துணை முதல்வரா திரு உதயநிதி ஸ்டாலினை எடுத்திருக்காங்க. அவரை எதிர்க்க யாருமே இல்லை அந்த கட்சியில, அதனாலதான் ஈஸியா வந்துட்டு துணை முதல்வரா வந்துட்டாங்கன்ட்டு சில அரசியல் புரசலான வார்த்தைகள் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் சார்? இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவரை எதிர்க்க யாரும் இல்லைன்னு சொல்றதை விட ஸ்டாலின் எதிர்க்க யாரும் இல்லை, அதான் உண்மை. ஏன்னா ஸ்டாலினை எதிர்த்த ராஜேந்தர், அவரை வைகோவும் எல் கணேசனும் சேர்ந்து ஸ்டாலினுக்கு ஆதரவா அன்னைக்கு நின்று அவர் வெளியேற்றப்பட்டார். அவரும் கொஞ்சம் ஓவரா கலைஞர்கிட்ட ஓவரா விளையாடி எக்ஸீடிங் த லிமிட் ஆகி அவர்கிட்டையும் தப்பு இருக்கு, ராஜேந்தர்கிட்டையும். அது அவர் வெளியேறிட்டார். அடுத்து வைகோ இதில் வந்து 1/3 மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், இவங்கெல்லாம் வெளியேறாங்க. அது பிறகு மூக்காலகிரி, இதுக்கடையில் சின்ன சின்ன ஆட்கள். இப்படி ஸ்டாலின் எல்லாருமே திமுக விட்டு போன பிறகு திமுக ஸ்டாலின் கட்சி தானே. கலைஞர் கருணாநிதி திமுக பிடிக்கும் போது, அண்ணா திமுகவில் தலைவராக இருக்கும்போது அண்ணா கிட்ட எம்ஜிஆர் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாரு. காமராஜின் தலைவர் அண்ணா என் வழிகாட்டினாரு. அண்ணா அதுக்கு பணிஞ்சுதான் இருக்க வேண்டியதாயிட்டு. ஏன்னா எம்ஜிஆர் போனால் செல்வாக்கு குறைஞ்சிடும்னு கருதினாரு. எம்எல்சி பதவியை கூட தூக்கி வீசிட்டு போனார் எம்ஜிஆர் தவிர்க்க முடியாத சக்தின்னு பேரறிஞர் அண்ணா பெருந்தகை எம்ஜிஆரை கட்சிக்குள்ள அக்செப்ட் பண்ண வேண்டியது இருந்து கலைஞர் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணார். கலைஞருக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய நிலைமையில இருந்தார். அப்புறம் முரசொலி மாறனுக்கும் தென்சென்னை சீட்டை கொடுத்தாரு. இப்படி அண்ணா கிட்டே பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. கலைஞர்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் கேட்கவே வேண்டாம், எம்ஜிஆர் கணக்கு கேட்டார். நெடுஞ்செழியம் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாரு. ஆசை தம்பி கலைஞருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சாத்தூர் பாலகிருஷ்ணன் சிட்டி பாவையும் மறந்துட்டாருன்னு சொன்னார். ஆசை தம்பி சொன்னது ஒரு வரலாற்று நிகழ்வு. துணை பொதுச்செயலாளர் இருந்தார், தலைவரை பார்த்து சொன்னார். உடனே கலைஞர் சொன்னார், ஆசை தம்பி எம்ஜிஆருக்கு ஆளு, ராமாவரம் தோட்டம் போக போறாரு, எம்ஜிஆர்ட்ட போக போறாருன்னு பேசினாரு. உடனே வந்து ஆசை தம்பி சொன்னாரு, திமுக என் கட்சி, நீங்க வேணா எம்ஜிஆர்ட்ட போய் சேர்ந்துடுங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, திமுக என் கட்சின்னு அவர் பதில் சொன்னார். அப்புறம் பிரச்சனை பெருசாக அவர் ஒரே எம்பியா இருந்தார். அப்போ கலைஞர் என்ன சொல்றான்னா, ஆசை தம்பி இப்படிதான் பேசுவாரு, அண்ணாவின் தம்பி, வாலிப பெரியார், ஆனா கட்சிக்கு விசுவாசமா இருப்பாருன்னு சொல்லி மேட்டர் அதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அப்போ கலைஞர் தலைவரையே ஒரு துணை பொதுச் செயலாளர் ஒரு கூட்டணி முடிவு சொல்லும் போது கலைஞருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுங்கிற வார்த்தையை கடுமையான வார்த்தையை சொல்லி, மிக கடுமையான வார்த்தையை சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு தான் கலைஞருக்கு லீடர்ஷிப் இருந்தது. வீக்கா இருந்தார் கலைஞர். சும்மா அங்க மறைச்சிக்கிட்டு ஆதாரம் இல்லாம இன்னைக்கு 4 பேர் பேசிட்டு தெரிவாங்க. அது உண்மை அல்ல, நான் டேட்டாவோட தான் சொல்றேன். அப்புறம் வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன்லாம் ஆற்காட்டார என்ன அளவுக்கு விளாசி இருப்பாரு அண்ணா திமுக கட்சி கூட்டத்துல. மதுராந்தம் ஆறுமுகம் எப்படி கலைஞர்கிட்ட பொலிட்டிக்ஸ் பண்ணாரு, என் டிஸ்ட்ரிக்ட்குள்ள நான் தான், திமுக தமிழ்நாட்டுல நீங்க, என் டிஸ்ட்ரிக்ட்குள்ள நான் தான். செஞ்சி ராமச்சந்திரன், வீரபாண்டி ஆறுமுகம் கலைஞர் ஃபைட் எல்லாம் பிரசித்தம் பெற்றது. வைகோ போகும்போது கலைஞர் வீரபாண்டி ஆறுமுகத்தை நேர்ல போய் கையை பிடிச்சு, நான் உனக்கு என்னப்பா பண்ணேன், போகாதுன்னு கெஞ்ச வேண்டிய நிலைமையில இருந்தார். இதெல்லாம் கலைஞர்கள் லீடர்ஷிப்போட வீக்னஸ். ஸ்டாலின் லீடர்ஷிப்ல என்ன வீக்னஸ் இருக்கு? ஸ்டாலின் சிங்கிள் பர்சன் பார்ட்டி மாதிரி இருக்கிறாரு. இந்த கால வரனோட விஷயத்தை பார்க்கணும். இந்திரா காந்தி
67க்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது பொம்மை பிரைம் மினிஸ்டர் தான், கோங்கி குறியா தான். 71 அவங்க நிமிர்ந்தம் பிறகு பவர்ஃபுல் ஆகுறாங்க. 78 திரும்ப ரெட்டி காங்கிரஸ், சரத்பவார் இவங்களெல்லாம் மீறி கை சின்னத்துல வரும்போது அவங்க குடும்ப கட்சி, அவங்க ஓனர்ஷிப்ல வந்துருது. பொம்மை பிரைம் மினிஸ்டரா காமராஜ் கேண்டிடேட், காமராஜுக்கு கமாண்டை கேட்டுட்டு இருந்த இந்திரா காந்தியும், 71 பெரிய வெற்றியை பெற்ற இந்திரா காந்தியும், 80 மிகப்பெரிய வெற்றியை பெற்ற இந்திரா காந்தி 80 அவங்க கட்சி சொந்த கட்சி. சோ அந்த டிஃபரன்ஸை பார்க்கணும். அண்ணாவின் லீடர்ஷிப், கலைஞருக்கு லீடர்ஷிப், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஸ்டாலின் லீடர்ஷிப் வரும்போது கட்சியில ஸ்டாலினுக்கு எதிராக யாரும் இல்ல, ஒற்றை தலைமையா ஸ்டாலின் தான் டிஎம்கேங்கிற லெவல்ல இருக்காரு. சார் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ அவர் இண்டிவிஜுவலா தான் முடிவு எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனா அந்த கட்சியில காலகாலமா இருக்கிற மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து ரொம்ப மனக்கசப்புல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளில வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட் அமைச்சர்னு பாத்தீங்கன்னா திரு பொன்முடி ஐயா, அவங்களுக்கு கொடுத்த இலாக்கா வந்துட்டு இப்போ ரீசெண்டா வந்த கோவி செழியன் சாருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதே இலாக்காவை. இது ஒரு இது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? இப்படி யார் வருத்தப்படுறாரு பொன்முடிக்காக? நாட்டுல பொன்முடியா அவருக்கே கொஞ்சம் இருக்கு, வெளியில காட்டல இல்லையா? அந்த ஓநாயா இருக்கக்கூடிய அந்த ஓநாய்களுக்கு பேரெல்லாம் சொல்லுங்க. பொன்முடிக்காக வருத்தப்படக்கூடிய ஓநாய்கள் பேரெல்லாம் பார்ப்போம், சொல்லுங்க. அரசியல் இது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா தான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே இருக்காரு, கட்சியை ஒழுங்கா கரெக்டா கொண்டு போனவர். நான் சொல்லக்கூடிய அவருடைய பதவியை, இந்த வார்த்தைய பொன்முடிக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கக்கூடிய பேரெல்லாம் சொல்லுங்க பாப்போம். அவர் கூட இருக்க தொண்டர்கள் தான் சார், அவருடைய ஆதரவாளர்கள் வருத்தப்பட தான் செய்வாங்க. அதுல ஒன்னும் தப்பு இல்ல. பட் அது சிங்கிள் பர்சன் பார்ட்டி, ஸ்டாலினுக்கு எதிராக அங்க யாரும் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியாதுங்கிறதா உண்மை. இதான் மேட்ரு. நீங்க 66 இந்திரா காந்தி வேற, 71 இந்திரா காந்தி வேற, 80 இந்திரா காந்தி வேற. 80 இந்திரா காந்தி அவங்க குடும்ப கட்சி, அவங்க தான் சிங்கிள் பர்சன் தான். அதே மாதிரிதான் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து சிங்கிள் பர்சன் பார்ட்டியா நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது அங்க யார் என்ன பண்ணிட முடியும்? யதார்த்த உண்மையை கால வரனோட பார்க்கணும். சரி சார், அரசியல் மாற்றத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 முறை வந்துட்டு அமைச்சர்களை மாத்தி வச்சிருக்காங்க. ஏன் இதனுடைய அதிரடியான இந்த மாற்றங்கள் எதனால? ஒரு பக்கம் இந்த கொஸ்டின், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விசிக கட்சியில வந்துட்டு அரசியல் எனக்கு பங்கு வேணும், துணை முதல்வர் பதவி வேணுங்கிற மாதிரி தொல் திருமாவளவன் வந்து டைரக்டா இல்லாம இன்டைரக்டா அவங்க ஆளுங்களை வச்சு பேசின மாதிரி ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதனாலதான் அவசரமா உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வரா ஆக்குனாங்களா? திருமாவளவன் ஃபேக்டரோட சீமான் ஃபேக்டர் தான் எஸ்சி மேட்டர்ல ஸ்டாலின் அச்சப்படுறாரு. சீமான் 2021 மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஆனதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் போது எல்லா கார்பரேஷன்லையும் அவர் வந்து ஷெட்யூல் காஸ்ட், தேவேந்திர குல வேளாளர், பறையர் இவங்களை வந்து டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும்னு மேயரா கேண்டிடேட்டா போடணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. நெல்லையில தேவேந்திர குல வேளாளரை முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. மதுரையில யாதவர்களை முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. திருச்சியில முத்தரையரை முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. கோயம்புத்தூர்ல ஒரு செட்டியாரை முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. வட மாவட்டத்துல 3 பறையர்களை பொது கார்பரேஷன்ல கேண்டிடேட்டா போட்டணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. அப்ப இப்படி போடும்போது நகர்ப்புறத்துல வந்து பறையர் தேவேந்திரர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. டைரக்ட் எலெக்ஷன் போட்டா அந்த ஓட்டு ஒரு 15% ஓட்டு தனக்கு உறுதியா கிடைச்சிடணும்னு சீமான் நம்பி இருந்தாரு. எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்டாலின் வந்து உளவுத்துறை இருக்குது, அதை வந்து கண்டுபிடிச்சுக்கிட்டாரு. ஸ்டாலின் உடனே என்ன பண்ணாரு? இன்டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்துட்டாரு. இன்டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்ததன் விளைவா சீமானுக்கு வந்து 1% ஓட்டு தான் கிடைச்சது. பழனிக்குமாருங்கிற அவருடைய தேர்தல் ஆணையரை வச்சு சீமானுக்கு 1% வந்து ஸ்டாலின் தெளிவா எக்ஸ்போஸ் பண்ணாரு. அதை வந்து தினகரனோட குறைவு, பாஜகவோட குறைவு, எல்லா கட்சியோடையும் சீமானுக்கு லோவஸ்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன்ல. பட் சீமான் உண்மையாட்டும் நேர்மையாட்டும் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக இருக்கணுங்கிறதுல உறுதியா இருந்தார். சீமானுக்கு கிடைச்ச கடவுளா கொடுத்த அதிர்ஷ்ட வாய்ப்பு அருந்ததியர் இடஒதுக்கீட எடப்பாடி பழனிசாமி வந்து வரவேற்றுட்டார். கலைஞர் கொடுத்தது அருந்ததியர் இடஒதுக்கீடு, எடப்பாடி பழனிசாமி அதை வரவேற்றுட்டாரு. ஜெயலலிதா அம்மையாரை குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு, ஜெயலலிதா அம்மையார் கருத்தை குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு அருந்ததியர் இடஒதுக்கீட நான் ஆதரிச்சேன், நான் தான் அதுக்கு சட்ட பாதுகாப்புக்கு என்னோட சட்ட வல்லுநர்கள் தான் அதுக்கு துணை நின்றாங்க, அது ஸ்டாலினுக்கு மட்டும் உரியதில்லை எனக்கும் உரியதுன்னு அவர் அதை கிளைம் பண்ணாரு. சீமான் ஏற்கனவே தமிழ் ஜாதிகள், தேவேந்திர குல வேளாளர்களையும் பறையர்களையும் நிறைய பொது தொகுதிகளில் மாநகராட்சி நகராட்சிகளை உடனே நினைச்சு வச்சிருந்தவர். ஸ்டாலின் அதிரடியா இன்டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்தனால 1% ஓட்டுக்கு போயிட்டார். நானும் அப்போ சொன்னேன், 3வது பிஜேபி தான் வரும், சீமான் நாம் தமிழர் ஓட்டு எடுத்துட மாட்டாங்கன்னு நானும் ஆதன் மாதேஷ் கிட்ட கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ சீமான் வந்து என்ன கேட்கிறாருன்னா, ஒருமையில கேட்கிறாரு, அது தவறு. பட் நம்ம அவர் கேட்கறதா நம்ம சொல்ல முடியும். நீ எப்படி
ஏன் மக்களுக்குள்ளதை எடுத்து அருந்ததியர் கொடுப்ப? பொதுவில இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும். எங்க தேவேந்திர குல வேளாளர் பறையருக்குள்ளதை எடுத்து எப்படி அருந்ததியர் கொடுக்க முடியும்? அது எப்படி நியாயம்னு அந்த அருந்ததியர் உள் ஒதுக்கிட்ட பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பாதிப்புன்னு திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில அந்த 4 போஸ்டும் அருந்ததியர்களுக்கு போகுதுங்கிறத காட்டி பொன்பரப்பி பக்கத்துல ஒரு டெல்டாவில் ஒரு ஊர்ல நடந்த கூட்டத்துல அவர் தெளிவா அதை பேசுறாரு. அது ஹைலைட் ஆகுது. அது தொடர்பா எரிமலை ராமச்சந்திரன், இவங்க நாச்சியாள் சுகந்தி, ஏர்போர்ட் மூர்த்தி, தென் சேக்கு தமிழரசன், டாக்டர் கிருஷ்ணசாமி, இவங்கெல்லாம் கருத்தரங்கு தமிழ்நாடு ஃபுல்லா பல இடங்கள்லயும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை சீமான் இஷ்யூவாட் ஆக்கிட்டாப்ல. இந்த இஷ்யூல விடுதலை சிறுத்தைகளுக்கு நிலைப்பாடு என்ன? தொல் திருமாவளவன் சகோதரர் ரவிக்குமார் நிலைப்பாடு என்ன? திமுக கூட்டணி தான் அவங்களுக்கு முக்கியம். சீமானுக்கு இந்த இதை பேசினாங்கன்னா கூட்டணி போயிடும். அப்போ அருந்ததியர் உள்ளொதுக்கீடு கொடுத்த கலைஞர் பக்கம் திமுக பக்கம் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப இதை சீமான் ஒரு இஷ்யூவாட் ஆக்குறாரு. இது எதிர்பாராத ஒண்ணு. நீங்க உள்ளாட்சி தேர்தலே சீமான் நிறைய முனிசிபாலிட்டியில பறையர் தேவேந்திர குல வேளாளர்களை போடணும் டைரக்ட் எலெக்ஷனுக்குன்னு இருந்தாரு. கார்பரேஷன்ல பறையர் தேவேந்திர குல வேளாளர்களை போடணும்னு இருந்தாரு. நெல்லையில தேவேந்திர குல வேளாளர் தான் முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா முதல்வர் மு க ஸ்டாலின் இன்டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்துட்டாரு. சீமானோட அந்த ஸ்ட்ராட்டஜி அதுல முறியடிக்கப்பட்டிருக்கு. இப்ப கடவுளா சீமானு கொடுத்த வாய்ப்பாட்டு அருந்ததியருக்கு உள்ள ஒதுக்கீடு தப்பு, இது பறையர் தேவேந்திர குல வேளாளர் பாதிப்புங்கிறத கையில எடுத்துட்டாரு. அப்போ ஸ்டாலின் இதை கண்ணை மூடிட்டு இருக்க முடியாது. அவர் என்ன பண்றாரு? பறையர் சமூக அமைச்சரவை 2ஆ மாத்துறாரு. அதுல ஒண்ணு கோவி செழியன் தகுதியானவர், திறமையானவர், நான் பாராட்டுறேன், வாழ்த்துக்கிறேன். ஸ்டாலினுக்கு அது நல்ல முடிவுன்னு ஸ்டாலினை நான் பாராட்டுறேன். அதுல பக்கபலமா இருப்பாரு, திறமையானவரும் கூட, கெப்பாசிட்டி உள்ளவரும் கூட. ஆக்சுவலா அவர் வக்கீல் அட்வொகேட் படிச்சிருக்காரு, PhD எல்லாம் முடிச்சிருக்காரு. ரொம்ப ஸ்காலர் அவர், ரொம்ப தன்மையானவர், விவாதங்கள் எல்லாம் வருவார். இந்த இஷ்யூ சீமான் அதில் பறையர் தேவேந்திர குல வேளாளர் இஷ்யூவை கையில் எடுத்ததுனால அதுவும் பல இஷ்யூஸ் அந்த மக்கள் மையமாக வச்சு ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு கேட்டாலும் சரி, ரெட்டைமலை சீனிவாசன், ஐஜிதாச பண்டிதர் இவங்களை ஹைலைட் பண்ணுறதுனாலும் சரி, பொது தொகுதியில் ஆதித்தமிழருங்கிறதுனாலும் சரி, குறிப்பாக அவங்களோட வாழ்வாதார இஷ்யூ, இந்த உள்ஒதுக்கீடு இஷ்யூவில் எடப்பாடியும் ஜெயலலிதாவை தூக்கி போட்டுக்கிட்டு கலைஞர் எடுத்த முடிவு தான் சரின்னு போனதில் சீமான் தேவேந்திரர்களுக்காகவும் பறையர்களுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு தலைவராட்டு இருக்காரு. அவங்க 20% மக்கள் இருக்காங்க. அவங்களோட கிறிஸ்தவர்களையும் சேர்த்து 20% மக்கள் பறையர் தேவேந்திரர்கள் இருக்கிறாங்க. இந்த மக்கள் சீமான் முன்னாடி திரண்டுட்டா ஒரு பெரிய அரசியல் புரட்சியை மாற்றமே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு அடுத்த கட்ட அதிகார பாய்ச்சலுங்கிறது முதல்ல பிராமணர்கள், முதலியார்கள், அப்புறம் இடைநிலை ஜாதிகள், இப்போ பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கான ஒரு அரசியல் முன்னெடுப்பை சீமான் நான் உங்களை நீங்கள் என்ன கை தூக்கி கொடுங்க, நான் உங்களை கை தூக்கி கொடுறேன்னு போல்டா அதுக்குள்ளே நிற்கிறாரு. இந்த பல்லர்களை பாண்டியர்கள்லாம் அதெல்லாம் பெரிய கான்ட்ரவர்சியாக போகும்போது பசுமனுக்கு நான் வாரேன்லாம் சொல்லி அது சீமான் தெளிவாக ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கும்போது அது மு க ஸ்டாலின் எதற்காக இன்டைரக்ட் எலெக்ஷனை நகர்ப்புற உள்ளாட்சியில் வச்சாரோ அதே காரணத்துக்காக சீமானுக்கு தாக்கம் இந்த மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு போகுங்கிறது அசஸ் பண்ண முடியாது. இன்னும் இதை தான் முன்னெடுத்துட்டு போவார். ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிப்பார், போல்டாக அடிப்பார். இப்போவே நான் ஒருமையில் கலைஞர் பேசுனது எனக்கு உடன்பாடல்ல, நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தவறுங்கிறதா என்னோட பார்வை. பட் அவர் நிறைய கருத்துக்கள் சொல்ற விதம் தான் ஒருமையில பேசுறாரு. அது அவர் அந்த இதில் தான் பேசுறாரு. இப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லைங்கிறேன் சொல்லிட்டேன். பட் கோபத்தில் பேசுறாரு. கோபத்தில் பேசினார். எஸ், அந்த கருத்து அந்த பறையர் தேவேந்திரர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்டாலின் அதை அட்ரஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. நகர்ப்புற உள்ளாட்சியை இன்டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்தார். அது கொண்டு வரும்போது சீமானுக்குள்ள அந்த வாய்ப்பு போயிட்டு பொது தொகுதியில், பொது மாநகராட்சியில் 3 பறையர்கள், பொது முனிசிபாலிட்டியில் 10-15 பறையர்கள், பொது மாநகராட்சியில் திருநெல்வேலியில் தேவேந்திர குல வேளாளர், பொது முனிசிபாலிட்டிக்குள்ள தேவேந்திர குல வேளாளர்கள்னு அவர் நிறுத்தணும்னு நினச்சது அவருக்கு முடிஞ்சு போச்சு, முடியலை. அந்த இது அவரால் செயல்படுத்த முடியலை. இப்போ இந்த இஷ்யூ கடவுளாக கொடுத்ததுனால அந்த இஷ்யூ எடுத்துகிட்டு சீமான் கடுமையாக செந்துறை மீட்டிங்லலாம் கடுமையாக பேசுகிறான்னு சொல்லும்போது ஸ்டாலின் இதுக்கு அட்ரஸ் பண்ணதுக்கு தான் பண்ணுறாரே தவிர விடுதலை சிறுத்தைகளுக்காக பண்ணுறாருங்கிறது பொதுவாக இந்த ஆதவ அர்ஜுன் இதை வச்சு எல்லாரும் பேசினாலும் கூட நான் சொல்கிறது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், முதல்வருக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும். இதுதான் முக்கிய காரணம். திருமாவளவன் கூட்டணியில் அங்கே தான் இருப்பார், வேற எங்கே போயிடுவார்? பறையருக்கு பாதிப்புன்னு கூட்டணியை விட்டுட்டு போவாரா? விசிகாவை அவர் நஷ்டப்படுத்துவாரா?
ஏன்னா அருந்ததி இடஒதுக்கீடுக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் ஜெயலலிதா கருத்து வேற, தன் கருத்து வேறன்னு அதை ஆதரிக்கிறார். ஏன் சொல்லப்போனால் என்னால் வந்து கூட அவர் அதை கிளைம் பண்ணுறாரு. அப்போ திருமாவளவன் வந்து இந்த இஷ்யூவில் சீமான் கருத்துக்குள்ளே வந்துட்டு வெளியே வருவாரா? வரமாட்டார். ஸோ இது வந்து முழுக்க ஆதவ அர்ஜுனாக்கள் கிளைம் பண்ணினாலும் உண்மையிலே ஸ்டாலினுக்கு தெரியும். நான் உறுதியாக சொல்கிறேன், சீமானுக்கு அதிரடி அரசியல் விளைவு தான் அன்னைக்கு இன்டைரக்ட் எலெக்ஷனை உள்ளாட்சிக்கு, நகர்ப்புற உள்ளாட்சிக்கு கொண்டு வந்ததுனாலும் சரி, இப்போ இந்த தேவேந்திரர்களுக்கு லாக அதிகம் கொடுத்ததும் பரையர் சமூகத்துக்கு இன்னொரு அமைச்சரை கொடுக்க காரணம் சீமானுக்கு அரசியல் தாங்கிறத 100% ஆணித்தரமாக நான் உறுதியாக சொல்கிறேன். இதில் தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், இது முழுமையாக தெரியும். அந்த அடிப்படையில் நான் அதை தெளிவாகவே சொல்கிறேன். யார் வெளுத்தாருன்னா அரிசி வெளுக்கணும். பரையர் தேவேந்திரகுல சமுதாய மக்களுக்கு வந்து இன்னொரு அமைச்சர் பரையர் சமூகத்துக்கு கிடைச்சது மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ரீசன் எதுவாக இருந்தாலும் செய்ததுக்கு நம்ம பாராட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். பட் ரீசன் இதுதாங்கிறதையும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். இந்த வகையில் தான் நான் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்ததுமே நான் தெளிவாக பல பேட்டிகளில் சொன்னேன், 3வது இடம் பிஜேபி தான் வரும், நாம் தமிழர் வந்து அமைப்பு பலம் இல்லாதனால வாக்கு எடுத்துக்கிட மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். அமைப்பு பலம் இல்லாத இன்கேஸ் அவங்க கூட்டணி கட்சியோட வந்துட்டா யாரு? நாம் தமிழர் கட்சி இப்போ அடுத்து 2026 வந்து ஒரு பெரிய கூட்டணியெல்லாம் வரமாட்டாங்க. கூட்டணியெல்லாம் சீமானுக்கு எடுபடாது. அவர் 214 ஹீரோவாக நிற்கிறது தான் மக்கள் அவரை ஏற்றுக்குவாங்க. கூட்டணி போனாலே அவர் விலை போயிட்டாருன்றான். இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் பலம் நிரூபிக்காத ஒரு கட்சி, அது 4% மேலே எடுக்காது. அது விஜய்ங்கிற ஒரு தன்னோட சினிமா பாப்புலாரிட்டியை சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒருத்தர் தான் விஜய். தயவுசெய்து விஜய் இதை வந்து ஹெட்டிங்கில் வச்சிடாதீங்க. விஜயை பற்றி பேசுகிறத நான் குறைக்க தான் விரும்புகிறேன். அவர் வரட்டு, சாதிக்கட்டு, அது வேறு பேசிக்கலாங்கிறதா நான் இருக்கிறேன். சீமான் வந்து 234லையும் தனிச்சு நிற்கிறதா அவர். இது தனிச்சு நிற்கிறவர் திமுகவும் அண்ணா திமுகவும் வந்து பரையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அநீதி இழைத்து விட்டாருங்கிற அந்த இஷ்யூவில் தான் தனிச்சு நிற்பார். அதை உள்ள தாக்கம் பெருசாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் ஸ்டாலின் வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு இந்த மந்திரிசபை மாற்றத்தில் பரையர் சமூகத்துக்கு ஒரு கூடுதல் அவர் அமைச்சரவையும் கொடுத்து தேவேந்திரர்களுக்கு ஹியூமன் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காரு. 100% இதுதான் உண்மை. திருமாவளவன் கூட்டணியை மீறி எங்கேயும் போக முடியாது. திருமாவளவன் இந்த இஷ்யூவை எடுத்து களமாட முடியாதுங்கிறதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியும், ரவிக்குமாருக்கு தெரியும், மு.க. ஸ்டாலினுக்கு மிக நன்றாக தெரியும். நான் மைக்ரோவா நுணுக்கமாக களத்தில் இருந்து மற்றவங்களோட எக்ஸ்ட்ராடினரியாக ஐம் ஹேவிங் எசோட்ரிக் நாலேஜ் ரிகார்டிங் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். ஐ கேன் கிளைம் மை செல்ஃப் அஸ் அன் எருடைட் அனலிஸ்ட்டுங்கிற அந்த இதோட செல்ஃப் ரிலேஷனோட சொல்கிறேன். சீமான் தான் இதுக்கு காரணம். சீமான் பள்ளர் பரையர் இஷ்யூ எடுத்தது தான் ஸ்டாலின் இது செய்தது காரணங்கிறது 100% உண்மை. சார், இப்போ ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சியில வந்து ஜாதி கட்சிகள் தான் ரொம்ப அதிகமா வலுப்பெற்று மேலோங்கி வரா மாதிரி இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னவர் பாரதியார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, இப்போ அதுதான் சார் ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஜாதி தான். இப்போ எல்லா கட்சியும் ஜாதி உள்ள மக்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே. ஏன் இப்போ ரீசெண்ட் டைம்ல ரொம்ப அதிகமா இருக்கு? ஜாதி நம்ம சமுதாயத்தில் இருக்குது. பொய்யா போலித்தனமா இல்லைன்னு பேசிட்டு இருக்க முடியாது. இருக்குது. மோடி ஒரு குறிப்பிட்ட ஜாதி இல்லாத ஒரு பிரதமராக இருக்காருன்னே சுமன் சி ராமன் போன்றவங்கள்லாம் ஜாதி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்கலாம் எவ்வளவு தீவில மிதிச்ச மாதிரி அவ்வாவான்னு ஊடகத்தில் எரிஞ்சிட்டு இருக்காங்க. மோடியை சுமன் சி ராமன் எதுக்கு என்னம்மா காரணம்? தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள நிறைய பிராமணர்கள் மோடி கூட தான் இருக்கிறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் சுமன் சி ராமன் போன்றவங்கள்லாம் மோடி பிரதமராக இருக்கிறத தாங்க முடியாமல் ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்க என்ன காரணம்? ஜாதி தான் காரணம். இப்போ ஜாதி தான் ரொம்ப தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கேன் சார். அதை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? வாய்ப்புகள் எதனா இருக்கா? கண்டிப்பாக ஜாதிய தாக்கம் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அது காரணம் லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், அர்பனைசேஷன், இதெல்லாம் வந்து ஜாதிய தாக்கத்தை குறைச்சிட்டு தான் இருக்குது. கலப்பு திருமணங்கள் ஜாதிய தாக்கத்தை குறைக்குது. இந்த உலகமயமாதல், தாராளமயமாதலில் உள்ள இது வந்து மைக்ரேஷன் வந்து பலரும் பல இடங்களுக்கு வரும்போது ஜாதி கடந்த திருமணங்கள் நடக்குது. ஸோ ஜாதிய தாக்கம் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்கா சார்? சொல்லிட்டு தான் இருக்காங்க, நாங்கள் ஜாதி பார்க்கலன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நிறைய இடத்துல வந்து ஆணவ கொலை நடக்குது, ஜாதி படுகொலை, இது மாதிரிலாம் நடந்துட்டு தானே சார் இருக்கு. இப்போ ஆணவ நம்ம பார்த்துட்டு தானே ஆணவ கொலையெல்லாம் இஷ்யூ ஆகுது. அதுக்கு தண்டனை கிடைக்குது, அதுக்கு கண்டிக்கப்படுது. முன்னமே ஆணவ கொலை பற்றியெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. ஆணவ கொலை சரின்னு சொல்லிக்கிட்டு அது மூடி மறைக்கப்பட்டது. அந்த காலகட்டம் மாதிரி அதுக்கு கண்டனங்கள் எழுது, அது தவறுங்கிறத இது சொல்லப்படுது. அதை செய்கிறவங்க வந்து தண்டிக்கப்படுறாங்க. இதுவே நியாயமான ஒரு வளர்ச்சி தானே. இனிமேல் ஆணவ கொலை பண்ணக்கூடியவங்க இதை தடுக்க முடியாது, இது இயல்பானதுன்னு சொல்லும்போது கால ஓட்டத்தில் அது வந்து குறைஞ்சி மறைஞ்சு போகும்னு நான் கருதுறேன்.
தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் எங்களுக்காகவும் நேர்களுக்காகவும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார் இதை பற்றி. நன்றி சார். நன்றி மேடம்.